கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய வைராக்கியத்தை குறித்து தியானிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர்கள் நிருபம் 4 அதிகாரம் 18 வசனத்தை தியானிக்கும் போது, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை பாராட்ட வேண்டும் என்று எழுதுகிறேன். கலாத்திய சபைக்கு எழுதும்போது அவர் மிக தெளிவாய் சொல்கிறார், நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அது இப்பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நான் வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். சகரியா 1:14 நாம் வாசிக்கும் போது, நாம் நல் விஷயத்தை குறித்து வைராக்கியம் பாராட்டும் போது தேவன் சியோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் மகா வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏசியா 59:17 வாசிக்கும் போது அவர் வைராக்கியத்தை சால்வையாக போர்த்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஏசியா 9:7 வாசிக்கும் போது சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை சொல்லிற்று என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் வைராக்கியம் உள்ள ஒரு தேவன். அவர் நம்மிடத்திலும் அந்த வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார். அதுவும் நல் விஷயத்திலே நாம் வைராக்கியம் பாராட்டுவது மிகவும் நல்லது என்று அவருடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. தானியேல் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 6 அதிகாரத்திலே தானியேல் அந்த இடத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ராஜாவை வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட போது கூட அவன் தேவன் மீது ஒரு வைராக்கியம் இருந்தபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முன் அந்த பத்திரத்திலே முத்திரை வைக்கப்பட்டது, அப்படி வணங்காதவர்கள் சிங்க கெபிக்குள் தள்ளப்படுவார்கள் என்பதை அறிந்திருந்தும் கூட தேவன் மீது ஒரு மகா வைராக்கியம் கொண்டிருந்தபடினால் அந்த வைராக்கியம் நல்லதாய் காணப்பட்டது நிமித்தம் அவன் அதிலே உறுதியாய் நின்று முன் செய்து வந்தபடியே தானியேல் 6:10 வாசிக்கிறோம். அவன் 3 வேலும் எருசலேமுக்கு நேரே பலகணிகளை திறந்து ஜெபம் செய்தார். தேவன் அவனுக்கு வைராக்கியம் பாராட்டினார். அவன் அப்படி செய்து கொண்டிருக்கும் போதே அவனை கொண்டு போய் சிங்க கெபியிலே போட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த சிங்க கெபியிலும் அவன் இடைவிடாமல் தேவனை ஆராதித்தது நிமித்தம் அந்த சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி தானியேலை அந்த சிங்கத்துக்கு இரையாகாதபடி தப்புவித்தார். ஆனால் சம்பவித்தது என்ன தெரியுமா? வைராக்கியம் கொண்ட அந்த தானியேல் தப்புவிக்கப்பட்டார். ஆனால் அவனை சிங்க கெபியில் போடும்படி முகாந்திரம் தேடின அவர்களோ மற்றவர்களோ குடும்பமாய் அந்த சிங்க கெபிக்குள் தள்ளப்பட்ட போதே எலும்புகள் ஒன்றுமில்லாதபடி சிங்கங்கள் கொதிரி போட்டதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் நீ தேவனுக்காக வைராக்கியம் கொள்வது நல்லது. அந்த வைராக்கியம் உனக்குள்ளே காணப்படும் போது அந்த பாபிலோனுக்கு கடந்து போகும்போது கூட அந்த விக்கிரகத்துக்கு படைத்ததை உண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு சூழ்நிலை வந்தபோது கூட அவன் எவ்வளவு வைராக்கியமாய் ஒரு பிரதிஷ்டையோடு காணப்பட்டது நிமித்தம் கர்த்தர் எல்லாரை காட்டிலும் 10 மடங்கு சாமர்த்தியத்திலும் புத்தியிலும் ஞானத்திலும் அவர்களை உயர்த்தினார்கள். தானியேல் 3 அதிகாரத்திலே சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ கூட அந்த விக்கிரகத்திற்கு முன்பாய் நாங்கள் அடிப்பணைய மாட்டோம். அவங்களுடைய வைராக்கியம் எப்படி இருந்தது பாருங்கள். எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் அந்த போர் சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ராஜா கோபம் கொண்டு அந்த அக்கினியை 7 மடங்கு சூளையை சூடாக்க சொன்னபோது கூட அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். ஆனால் அவர்களை தூக்கி எறிந்தவர்கள் 3 குவியலாக சாம்பலாய் மாறினார்கள். ஆனால் தூக்கி எறியப்பட்ட அந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுடைய வைராக்கியம் நல்லது என்று கண்ட தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்களோடு கூட நடந்து அவருடைய முடி கருகாமல் அந்த நெருப்பு வாடை கூட அடிக்காமல் அவர்களை காத்து வழிநடத்தி அந்த ராஜா சொல்லுகிறார், 3 பேரை அல்லவா அக்கினியிலே தூக்கி போட்டோம், ஆனால் 4வது ஒரு நபர் தேவசாயலாய் உலாவுகிறார் என்று சொல்லி அந்த பாபிலோன் மாகாணம் முழுவதும் அந்த தானியேல் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தேவனை தவிர ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை, அவரை வணங்காத வீடுகள் எல்லாம் எருக்களமாக்கப்படும் என்று சொல்லி சட்டமே பிறப்பிக்கப்படத்தக்கதாக தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. இன்றைக்கு நீ எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு வைராக்கியமாய் இருக்கும்போது கர்த்தர்
உனக்காக மகா வைராக்கியம் கொண்ட தேவனாய் இருக்கிறார். ஸ்தேவான் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றபோது பரலோகமே திறக்கப்பட்டது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்திலே தேவன் உன்னிடத்திலே விரும்புகிறது அவரை குறித்த ஒரு வைராக்கியம். தொடர்ந்து இந்த வாரம் நாம் 5 விதமான வைராக்கியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நேச வைராக்கியம், கர்த்தருடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம், நற்கிரியைகள் செய்வதிலே ஒரு வைராக்கியம், ஆவியிலே வைராக்கியம், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்த ஒரு வைராக்கியம் என்று சொல்லி நாம் தொடர்ந்து தியானிக்க கிருபை செய்வாராக. இந்த காலவேளையிலே ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, நான் உமக்காக வைராக்கியமாய் நிற்க கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீ உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறாய். அதில் அந்த வைராக்கியத்தை நீ கர்த்தர் நல்லதுதான் என்று சொல்லுகிறார். நீ அந்த வைராக்கியத்தில் நிற்கும் போது உனக்காக அவர் மகா வைராக்கியம் உள்ள தேவனாயிருப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற சுவாமி. ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் என்று சொல்லி நல் விஷயத்தில், அதுவும் நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அது இப்பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் நீங்கள் அந்த நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டுகிறேன் என்று பவுல் சொன்னார். சுவாமி ஏசப்பா, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சியோனுக்காய் எருசலேமுக்காய் மகா வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறீர். வைராக்கியத்தை சால்வையாக போர்த்தி கொண்டிருக்கிறீர் அப்பா. சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் இதை சொல்லிற்று என்று வாசிக்கிறோம். தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, ஸ்தேவான் இவர்களெல்லாம் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றது நிமித்தம் ஆண்டவரே உம்முடைய நாமம் தேசத்திலே மகிமைப்பட்டது. இன்றைக்கு நாங்களும் அப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு உமக்கு இருக்கும்போது ஆண்டவரே, இந்த தேசம் முழுவதும் உம்மை அறியத்தக்கதாக என் தேவன் கிருபை பாராட்டுகிறதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் வைராக்கியத்தை குறித்து தியானிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.